இருக்கேல்ல, இன்னைக்கு வந்து ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் இருக்கு. குவிஸோட QR கோட் வந்து என்ட்ரன்ஸ்ல இருக்கு, டிவிலையும் டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 16 கொஸ்டின்ஸ் கேட்போம். ஒரு 10th or 11th ப்ரோக்ராம்க்கு அடுத்து கேட்போம். 6 $50 கிஃப்ட் சர்டிஃபிகேட்ஸ் ஃபார் த டாப் 6 வின்னர்ஸ் இருக்கு. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. QR கோட் வந்து டிவிலையும் பின்னாடி இதுலயும் இருக்கு, என்ட்ரன்ஸ்லயும் இருக்கு. கியூஆர் கோடு ஏதாவது வேணும்னா நீங்க ஒளி அமைப்பு இருக்குங்களா, அங்க போய் கேளுங்க. அவங்க அந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி கொடுப்பாங்க. கிஃப்ட்டுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்பான்சர்ஸ் கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம். ஆமா, இங்க லோக்கல் ஆண்டர்பிரினர்ஸ்ல இருந்து நாங்க கிஃப்ட் கார்ட்ஸ் வாங்கியிருக்கோம். கிஃப்ட் கார்டு ஸ்பான்சர் பண்ணது வந்து நிஷா டான்ஸ் ஸ்கூல், லதாஸ் ரச்சிகா சாரீஸ், அதுக்கப்புறம் வேற யாரு, குமான். புது ஆண்டர்பிரினர் உருவாயிருக்காங்க. குமான் at 120th and பிளாண்டோ வந்து புதுசா நம்ம தமிழ் மக்கள் ஆரம்பிச்சு எடுத்து நடத்துறாங்க. சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ். பேக்ல எல்லாம் யாருமே கவனிக்கிற மாதிரி தெரியல. என்ன புரிஞ்சிருச்சா? நானே புரியாம குழம்பிட்டு இருக்கேன், உனக்கு புரிஞ்சிருச்சா? என்ன புரிஞ்சிருச்சா? இல்ல நானே புரியாம குழம்பிட்டு இருக்கேன், உனக்கு புரிஞ்சிருச்சா? இந்த டிஜே ரொம்ப क्वेश्चन. கண்ணகி எந்த ஊரை எரித்தார்? ஆப்ஷன் மதுரா, ஏ மதுரா, பி மதுரவாயல், சி மதுராந்தகம், டி மதுரை. தெரியாது. நெக்ஸ்ட் क्वेश्चन. ஓ, நாங்க அத பத்தி யோசிக்கலங்க. ஐயோ, நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். ஆன்சர் தெரியலனா ஸ்கிப் பண்ணிடலாம். MC is next question. Okay. Next question இல்ல, ஆன்சர் வரும். நீங்க நெக்ஸ்ட் போடுங்க. அப்பாடி எவ்வளவு ஆச்சு? 75% கரெக்டான ஆன்சர் சொல்லிருக்காங்க. 76. யாரோ மதுராலாம் போட்டிருக்காங்கப்பா. ஓகே, அடுத்த क्वेश्चन போலாம். ரெடியா இருங்க. இதில் காய் எது? ஆப்ஷன் ஏ ஊறுகாய், ஆப்ஷன் பி கத்தரிக்காய், ஆப்ஷன் சி பேரிக்காய், ஆப்ஷன் டி வந்து பேரம் பேசி வாங்கிய காய். அம்பி நீங்க ரெண்டு கிளிக் பண்ணிட்டீங்களா? ஆன்சர் வந்துச்சு. ஏப்பா டிஜே எவ்வளவு காசு கொடுத்து செலவு பண்ணி கூட்டு வந்தாலும் தப்பா செய்யறாருப்பா. இல்லப்பா, ஆன்சர்ல வரலையே பங்க. அப்புறம் எல்லாருக்கும் வந்துருச்சு. எல்லாரும் போட்டீங்களா? வரலையா? இருங்க வரேன். ட்ரை அகைன். சரி பரவாயில்ல, அடுத்த क्वेश्चन போயிடலாம். இந்த क्वेश्चनக்கு யாருமே மார்க் இல்லைன்னு நினைக்கிறேன். சொல்லி அடுத்த क्वेश्चन போயிடலாம். மூணாவது क्वेश्चनங்க. ரெடியா டிஜே? ரெடி. இந்த டயலாக் யாருடையது? பெட்டமாஸ் லைட்டே தான் வேணுமா? ஆப்ஷன் ஏ சூரி, ஆப்ஷன் பி காந்திமதி, ஆப்ஷன் சி கவுண்டமணி, ஆப்ஷன் டி வடிவுக்கரசி. நினைச்சேன் சில விசமிகள் இப்படிதான் சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். யாரும் ஆன்சர்ஸ் கம்மி சொன்னாதீங்க, அப்புறம் பண்ணே போய்டும். நீங்க ஆன்சர் மட்டும் இதெல்லாம் மட்டும் பண்ணுங்க. $50 போச்சு அப்ப. நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர் போலாம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. போ. அஞ்சாவது கேள்விங்க. வாய்ப்பில்ல ராஜா. இந்த ஹலோ ஆன்சர் சொல்லாதீங்க. அவரை வெள்ளத்துக்கு படுப்பா. மக்களே யாரும் ஆன்சர் சொல்லாதீங்க. தெரிஞ்சா நீங்க செலக்ட் பண்ணுங்க, அது போதும். என்னது நாலாவது क्वेश्चन? சாரிங்க, ஐயோ क्वेश्चन மாத்தி சொல்லிட்டேன். இப்ப குறுக்கால பேசாதீங்கப்பா, எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுதே. எல்லாரும் அமைதியா இருங்க. நாலாவது क्वेश्चन. இந்த டயலாக் இடம்பெற்ற படம் எது? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமி. மாடுலேஷன் பத்தல, என்ன கொஞ்சம் அதெல்லாம் அவ்வளவுதான் வரும். ஏ முதல் மரியாதை, பி இரண்டாம் தலைமுறை, சி மூன்றாம் அதிகாரம், டி நான்காம் பாதம். எவ்வளவு கிரிட்டிக்கலா இருக்குல்ல? இந்த சின்ன பசங்க எல்லாம் ஒண்ணுமே புரியல, பாவம் பேர்ந்த முடிக்குது. MC ஆன்சர் போலாமா? ஓகே போலாம். வாய்ப்பில்ல ராஜா.
92.2%. வாவ் ஓகே அடுத்த கொஸ்டின் ரொம்ப நேரம் எனக்கு இந்த டயலாகே வேணாம்ப்பா. வாய்ப்பில்லை ராஜா, இது யாருடைய வசனம்? ஆப்ஷன் ஏ சுப்பிரமணிய சாமி, ஆப்ஷன் பி எடப்பாடி பழனிசாமி, ஆப்ஷன் சி ஸ்டாலின், ஆப்ஷன் டி சீமான். தெரிஞ்சிருச்சுங்க. என்னைக்கு என்னைக்கு உமகாக்கு வந்தோம்னா அன்னைக்கே தெரிஞ்சிருச்சு. வாய்ப்பில்லை ராஜா. வாய்ப்பில்லை ராஜா. நான் அப்பயே சொன்ன அரசியல் கொஸ்டின் வேணாம் நமக்குன்னு. அந்த அவர் பேர் என்ன, இளஞ்செழியன் தானே? அரசியல் இதெல்லாம் சாதாரணப்பா. கேஸ் வரணும்னா எழுதி இளஞ்செழியன் பேர்ல எழுதுங்க இந்த கேஸ. ஓகே ஆன்சர் போலாம். மேடம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, ஆனா எனக்கு இதுக்கு ஆன்சர் தெரியாது. 82% கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த நிகழ்ச்சியை நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர்கள் யார் யார்? ஆப்ஷன் ஏ பாவனா பானு, ஆப்ஷன் பி ஆவனா பானு, ஆப்ஷன் சி புவனா ரேணு, ஆப்ஷன் டி புவனா பானு. எங்க பேரை முன்னாடியே சொன்னா நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சொல் யார் எப்பா அங்க பாருங்க, ஆன்சர்லாம் அவர் சொல்லிட்டே இருக்காருப்பா. இந்த அவர் தான். எங்க உங்க பேர் என்னங்க? உங்க பேர் என்னது? புடிச்சு ஜெயில்ல போடுங்க சார். ஓகே ஆன்சர் போலாம். அண்ணாடி பாஸ் பாஸ். ஓகே பரவாயில்லை. பரவாயில்ல. ஆவணா பானு 1.6%. 72% தான். ஹலோ ஏய் யாரோ ஆவணா பானு ஏங்க, என் பேர் உங்களுக்கு தெரியாதா? ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏழாவது கொஸ்டின்ங்க. என்னை தாளாட்ட வருவாளா பாடல் இடம்பெற்ற படம் எது? ஆப்ஷன் ஏ மாமியாருக்கு மரியாதை, ஆப்ஷன் பி தாலாட்டுக்கு மரியாதை, ஆப்ஷன் சி காப்பிக்கு மரியாதை, ஆப்ஷன் டி காதலுக்கு மரியாதை. பாதி பேருக்கு தெரியல. தயவுசெய்து பாடி காமிச்சிடு, யாருக்கு தெரியல. என்னை கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன் மேடம். விஜய் ஃபேனு. சரி பரவாயில்ல விடுங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆன்சர் போலாம். மாமியாருக்கு மரியாதை போட்டிருக்காங்கப்பா. ஆமா 16% மாமியாருக்கு மரியாதைன்னு போட்டிருக்காங்க. 1.6%. இதுல வந்து பேக் எண்ட் ரிப்போர்ட்ல யார் என்ன ஆன்சர் பண்ணான்னு பார்க்க முடியும். எங்களுக்குலாம் தெரியாது யார் யார் போட்டாங்களோ லிஸ்ட் போட்டுருவோம்ப்பா. ஓகே அடுத்த क्वेश्चन. எத்தனாவது கொஸ்டின் மேடம்? கொஸ்டின் 8. ஐயே எங்க இருக்கு 8? எட்டாவது தப்பு தப்பா எழுதி வச்சிருக்கீங்க மேடம். எட்டாவது கொஸ்டின். ஜல்லிக்கட்டில் பங்கு பெறும் விலங்கு எது? எரும மாடு, காளை மாடு, காளை மாடு, பூம்பூம் மாடு. இது உங்களுக்கு நிஜமான தமிழ். இது கூட தெரியல. நிறைய பேர் நடந்துட்டே இருக்கீங்க, யாருமே அப்ப கொஸ்டின் ஆன்சர் பண்ணலையா? இந்த பேக்ல எல்லாம் என்ன பண்றாங்க? ஓகே ஓகே பஸ் இந்த பெரிய தலைகன்னு நினைச்சிட்டே நிறைய பேர். மேடம் பேக்ல எல்லாம் எல்லாரும் நின்னுட்டு தான் இருக்காங்க. அவங்கலாம் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடண்ட்ஸ் அப்படிதான் இருப்பாங்க. அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடண்ட்ஸ் மேடம் அவங்களாம். மார்னிங் மாட்டுக்கு 10%. ஓகே எங்களோட ட்ரிக் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. சில பேர் ஆப்ஷன் சி செலக்ட் பண்ணிருக்கீங்க, அது வந்து மார்னிங் மாடு ஆக்சுவலா. ஓகே பூம்பு மாடு 5 புள்ளி ஆடா பாடிக்கலாம் 5% பூம்பு மாடு போட்டிருக்காங்க. 1.5. அடுத்த क्वेश्चन ப்ளீஸ். பேரிகை என்றால் என்ன? பேரிகை என்றால் என்ன? எப்பா இது ஒண்ணு தான் நாங்க டெம்போ வச்சு கடத்தினோம், அதுக்காக கரெக்ட் ஆன்சர் பண்ணிருங்கப்பா. பேரிகை என்றால் என்ன? ஆப்ஷன் ஏ இடிமுழக்கம், ஆப்ஷன் பி வேல்கம்பு, ஆப்ஷன் சி தகவல் சொல்லும் கருவி, ஆப்ஷன் டி கபடி. நிறைய பேர் நிக்கிறீங்க மேக் சைடுல, எல்லாரும் உட்காருங்க, அமைதியா இருங்க, அப்பதான் புரியும். அடுத்த ப்ரோகிராம் ஆரம்பிக்க போறோம், அதனால எல்லாரும் வந்து சீட்ல உட்காருங்க. ஓகே ஆன்சர் போலாம். பாடா ஐயோ இடிமுழக்கம். நிறைய பேர்
இடி முழக்கம் நம்ம சொல்லிடலாம் மேடம். இடி முழக்கம் 41%, வேல்கம்பு 6.6%, தகவல் சொல்லும் கருவி 49%, கபடி 3%. கரெக்டான ஆன்சர் வந்து தகவல் சொல்லும் கருவி. பேரிகை என்றால் தகவல் சொல்லும் கருவி. இப்ப பறை அடிச்சாங்க இல்லைங்களா, அதுதான். ஓகே 10வது क्वेश्चन போயிடலாம். நீங்க அமைதியா இருக்கீங்களா எல்லாரும் கொஞ்சம்? அமைதி. தஞ்சை பெரிய கோவிலை கட்டிய மன்னர் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ சேரன் செங்குட்டுவன், ஆப்ஷன் பி சுந்தரபாண்டியன், ஆப்ஷன் சி ராஜராஜ சோழன், ஆப்ஷன் டி காதல் மன்னன். நான் அப்பயே நிறைய எழுதலாம் இந்த மாதிரின்னு சொன்னேன். இவங்க அவங்களோட டிக்னிட்டி போயிடுன்னு என்ன எழுத விட மாட்டேன்ட்டாங்கப்பா. ஓகே ஓகே எல்லாரும் கிட்ஸ் அமைதியா இருங்க. கிட்ஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க. எப்பா காதல் மன்னன் ஆன்சர். காதல் மன்னன் எழுதிருங்க. காதல் மன்னன் ஆன்சர். வாவ் 98.5. ஆன்சர் காதல் மன்னன். பொன்னியின் செல்வன் எடுத்ததுல யூஸ் வந்துருச்சு உங்களுக்கு. ஓகே இப்போ கேட்க போறதா இந்த செஷன்ல கடைசி क्वेश्चन. மீதி क्वेश्चंस லேட்டா சொல்லுவோம். நெக்ஸ்ட் क्वेश्चन ப்ளீஸ். ஒமகா எந்த ஆற்றங்கரையில் இருக்கிறது? ஆப்ஷன் ஏ கங்கை, ஆப்ஷன் பி காவேரி, ஆப்ஷன் சி மிசோரி, ஆப்ஷன் டி மிசிசிப்பி. ஆன்சர் தெரிஞ்சவங்க எழுதுங்க, தெரியாதவங்க விட்டுருங்கப்பா. கிட்ஸ் கிட்ஸ் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் கிட்ஸ். ஓகே மொத்தம் எத்தனை क्वेश्चन பான முடிஞ்சிருக்கு? 14 क्वेश्चन முடிஞ்சிருக்கு. And- மீதி क्वेश्चंस நாங்க இடையில ஆன்சர் போலாமா? இந்த 11வது क्वेश्चनக்கு ஆன்சர் இன்னும் வரல. ஆன்சர் போடலாம். 11 அவ்வளவுதான். காவேரி வாழ்க. காதல் வாழ்கவா? ஓகே ஓகே வெரி குட். நிறைய பேர் ரைட்டான ஆன்சர் தான் சொல்லிருக்கீங்க. வந்து ஆக்சுவலாக ஸ்டாப் ஆயிடுச்சு. அதனால நாங்கள் வந்து வின்னர்ஸ் வந்து அதுலேருந்தே சொல்ல போகிறோம். அதனால நாங்கள் விட்டு போன கொஷின்ஸை உங்கள்கிட்ட சும்மா கேட்குறோம். நீங்கள் சொல்லுங்கள், வாயில் சொல்லுங்கள். ஸோ கொஷின் நம்பர் 12. அப்படி சிங் இந்த ரெயின். இந்த பாடலை பாடியவர் யார்? சிங் இந்த ரெயின். இந்த பாடலை பாடியவர் யார்? சொல்லக்கூடாது. ஆப்ஷன் ஏ ஓகே ஆப்ஷன்ஸ் வந்து வடியாத வேல், ஸ்னூப் டாக், வடிவேல், ஜஸ்டின் பீபர். ஆன்சர் என்ன? ஓகே அடுத்து வந்து கோடிட்ட இடத்தை நிரப்புக. அமைதிக்கு பெயர்தான் டேஷ். ஆப்ஷன்ஸ் வேணுமா? ஏ வந்து பூந்தி, சி பி வந்து பந்தி, சி வந்து சாந்தி, டி வந்து மந்தி. யாருப்பா சொல்றீங்க? 14வது क्वेश्चन. கைலாச நாடு யாருடையது? ஆப்ஷனே தேவையில்லையே. நித்யானந்தா, அறிவானந்தா, பிரேமானந்தா, தேவானந்தா. யாரும் சொல்ல மாட்டீங்க. அமைதி. குட்டீஸ் இந்த லைட்ஸ் எல்லாத்தையும் வாங்கிடுங்க. அடுத்த क्वेश्चन. தமிழ்நாடு எந்த நாட்டில் உள்ளது? உள்நாடு, வயநாடு, வெளிநாடு, இந்திய நாடு. क्वेश्चन ஸ்டாப் பண்ணிட்டோம். அதனால தான் கடைசி क्वेश्चन. கணவரின் மனம் எப்பொழுது புண்படும்? ஆப்ஷன் ஏ மனைவி அடிக்கும் பொழுது, ஆப்ஷன் பி மனைவி மிதிக்கும் பொழுது, ஆப்ஷன் சி மனைவி இருக்கும் பொழுது, ஆப்ஷன் டி ஆல் தி அபோவ். பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம்.
பாஸ் இந்த குஸ்ஸே போயிருக்கலாம், லேட் ஆயிடுச்சு. ஓகே மேடம் சொல்லாம போடுங்க. கல்யாண் எங்கே இருந்தாலும் மேடைக்கு வரவும். கல்யாண், வெங்கட், ஜானு, இந்து, சஞ்சய், சுகன்யா வாங்கிக்கோங்க. நினைக்கிறேன். ஆ? லைன் லைனுக்கு போயிட்டாங்களா? தேங்க்ஸ் சொல்லணும். சரி, எல்லாரும் சாப்பிட்டு எடுத்துட்டு வரட்டும், அதுக்கப்புறம் கொடுத்துக்கலாம்.